தனக்கு எதிராக மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சதிவலை பின்னப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை சத்திர சிகிச்சை முடிந்ததும் வீடு செல்ல அனுமதிக்காமல் சட்ட வைத்திய அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக நம்பகரமான வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. சாதாரணமாக தலையில் ஒரு காயம் வந்தால் 24 மணி நேரம் ஒப்சர்வேஷன் சார்ட் போடப்பட்டு 24 மணி நேரம் முடிந்த பின் JMO பார்ப்பதற்கு மறிக்கப்பட்டு அவர் பார்த்த பின்பு வைத்தியசாலையிலிருந்து விடுவிப்பது வழமை. இது எப்படியோ ஒரு பெரிய வைத்திய மாவியாவிற்காக போராடி கொண்டிருக்கும் தனியொருவனை வைத்தியசாலை நிர்வாகமும் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்துறை அதிகாரிகளும் திட்டமிட்ட ரீதியில் என்னால் முன்வைக்கப்பட்ட வழக்கிற்காக என்னையே கைது செய்வதுதான் நடக்கப் போகிறது. இலங்கை அரசியலை பொறுத்தவரை முக்கியமாக ஊழல், லஞ்சம் என்பவற்றுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அரசாங்கத்தை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதனை மிகவும் லாபகரமாக பாவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எது எப்படியோ நீதிமன்றங்களையும் பொதுமக்களையும் ஆளும் அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டது இது முதல் தடவை அல்ல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத அரசாங்கம் நாளை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ந்தும் ஆதரவுகளையும் உங்கள் ஒத்துழைப்புகளையும் வழங்குங்கள். ஆனால் மறுபடியும் காலம் கடந்து ஒரு நாள் உண்மை முகங்கள் தெரியும் போது நீங்கள் விழித்தெழ ஆரம்பிக்கும் போது இன்னொரு அர்ச்சுனாவை தேட வேண்டியிருக்கும். காலம் உங்களுக்கு இன்னொரு அர்ச்சுனாவை தர வேண்டும் என்பது நீதியாக இருந்தால் அது தந்தே தீரும். நீதிமன்றம் திட்டமிட்ட ரீதியில் ஏமாற்றப்பட்டு போலீசார் சட்ட வைத்திய அதிகாரிகளின் உதவியுடன் பொய் வழக்கு ஒன்றினை எனக்கு எதிராக போடுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. போலீசார் மனசாட்சியுடன் இதே சக்தியுடன் செயற்படுவார்களாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பொது வழியில் தாக்கியதற்காக நான் இட்ட முறைப்பாட்டிற்கு அவர்கள் இருவரையும் இப்போது கைது செய்திருக்க வேண்டும். நீதிமன்றம் திட்டமிட்ட ரீதியில் ஏமாற்றப்பட்டு போலீசார் சட்ட வைத்திய அதிகாரிகளின் உதவியுடன் பொய் வழக்கு ஒன்றினை எனக்கு எதிராக போடுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. போலீசார் மனசாட்சியுடன் இதே சக்தியுடன் செயற்படுவார்களாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பொது வழியில் தாக்கியதற்காக நான் இட்ட முறைப்பாட்டிற்கு அவர்கள் இருவரையும் இப்போது கைது செய்திருக்க வேண்டும். ஒரு மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, ஒரு ஊழல்வாதிகளுக்கு எதிராக, ஒரு இளஞ்சவாதிகளுக்கு எதிராக போராடும் தனியொருவனை நீங்கள் இழப்பதற்கு தயாராக இருங்கள். ஏனெனில் இழப்புகளே உண்மைகளை வழிகளாக தந்து போயிருக்கின்றது. உங்களுக்கு உண்மையாக இருந்த தேசிய தலைவனின் மொத்த இழப்பு இந்த 15 வருடங்களில் காவாலிகளையும், ஆவா குழுக்களையும், கஞ்சா கடத்தல்காரர்களையும், பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களையும், வெளிநாட்டிலிருந்து வந்து கொள்ளைகளில் ஈடுபட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லும் நிலைமைகளையும், அது தவிர வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுகின்ற ஒட்டுக்குழுக்களையும் சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கின்றது. மக்களாக உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் போராடுவதில் எந்த பயனும் இருக்காது. காலம் கடந்த ஞானம் ஏட்டு சுரக்காய் போன்றது. வாழ்க்கை எமக்கு உதவ போவதில்லை. கடந்த காலம் போல் இந்த முறையும் இழப்புகளுக்கு தயாராகவே இருக்கின்றேன் என்று ராமநாதன் அர்ச்சுனா மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.